Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதுவரை நம்மை கிருபையாக நடத்தி வருகிற ஆண்டவர், இப்பொழுதும் நாம் எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரை ஆராதிக்க அவருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு நாம் அவரிடத்தில் ஏறெடுக்க நாம் கூடியிருக்கிறோம். உபவாசத்தோடு கூடியிருக்கலாம். ஜப நிலைமையில் என்னோடு சேர்ந்து நீங்கள் இருக்கலாம். நாம் ஒருமித்து சேர்ந்து ஜபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கையின் காரணர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஒரு விசுவாசம்தான் நாம் அவரை இன்னும் ஆராதிக்க, நாம் அவரை இன்னும் நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்த நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எஸ், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலன், ஹல்லேலூயா, புதிய பலன் உண்டாகிறது. விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனமாக ஆண்டுடைய வார்த்தையை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தையும் பார்த்து விசுவாசித்து பாடி ஆராதிக்கலாம். ஆமென். சேர்ந்து பாடுவோம், வார்த்தையை விசுவாசித்து பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவாய், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஓ, புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற புதிய பலனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் வல்லமைகள், வான மண்டலம் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடியே ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடியே ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஓ, புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய்,
பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். பாடுவோம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவாய். நம்மை பார்த்து சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து. ஹalleluya, உயரே எழும்பிடுவாய். one last time சேர்ந்து பாடலாம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புதிய பலனை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய புதிய பலத்தால் நம்மை நிரப்புகிறவர். ஹalleluya. எவ்வளவு பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பல விதத்தில் மெஷர் பண்றாங்க. இதெல்லாம் இருந்தாதான் ஆசீர்வாதம் இல்ல. தேவனை நம்புகிற யாராக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை நம்பினதினால் ஜெபிப்பதற்கு நாம் கூடியிருக்கிறோம். அவரை நம்புகிறதினால் அவரை நோக்கி பார்க்க நாம் கூடியிருக்கிறோம். சேர்ந்து பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். பாடலாமா? ஹalleluya. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பி இருப்பேன். நீதானே என் துணையானி, கேடகமும் நானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் நானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மையே அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். ஹalleluya. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே
நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு பாடலாமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். இயேசுவே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, இருக்கிற இடத்தில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை பிரைஸ் பண்ணலாமா? எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நாங்கள் நம்புவதற்கு எங்கள் கண்மலையாக இருக்கிறவரே, எங்கள் நம்பிக்கையின் காரணரே, இதுவரை உம்மை நம்பின எங்களை வெட்கப்படாமல் நிற்க பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் நம்பினோம், இதுவரை நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் அல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒருவேளை வெட்கப்பட்டது போன்ற அனுபவத்திற்கூடாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தம்மை நம்புகிற, தம்மை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வீண் போகாது, இந்த நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? அவரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், மாட்சிமை
உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நம்மோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை வேறு பிரித்து எடுத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை. சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே துயரே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே துயாவியே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கேட்கலாமா ஜெபமா? உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஆட்சியோடு உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். இயேசுவே என்
சித்தம், உம்முடைய விருப்பம் எங்கள் இதய துடிப்பாக மாறணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஜெபம் இல்லாம அப்பா, ஓ எங்கள் இருதயத்தை உம்முடைய சிந்தனையினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய எண்ணங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய நோக்கமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய எண்ணமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய ஆண்டவரே விருப்பமாகட்டும். ஹalleluya, ஹalleluya. நீர் ஜெபித்தது போல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்க எங்கள் இருதயத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறுரூபமாக்குகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்படியே இருக்கிற இடங்களில் முடிந்தால் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சிறு பிள்ளைங்க, பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் ஹalleluya. நாம் கூடியிருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் ஜெபிப்பதற்காக கூடியிருக்கிறோம். இந்த நாட்களிலே மற்ற நாட்களை விட அதிகமாக நாம் ஜெபிப்பதற்கு காரணங்கள் உண்டு. ஹalleluya. There are lot of reasons to pray in these days. hallelujah. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? முதலாவது நம்முடைய தாலுகாவுக்காக, நம்முடைய பட்டணத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் சாத்தூர் தாலுகாவிலே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய ஆளுகையை நாங்கள் வரவேற்கிறோம். சொல்லுங்க, நீங்க பாதுகாக்கலனா, நீங்க எங்களை சுகமாக்கலனா, நீங்க எங்களை தப்புவிக்கலனா ஆண்டவரே, வேறு எங்கிருந்தும் எங்களுக்கு ஒத்தாசை வராத ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உபவாச நாளிலும் ஆண்டவரே, நீர் கிருபையாக மனம் இறங்குவீராக, கிருபையாக இரக்கம் காண்பிப்பீராக. எல்லா தெருக்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா வார்டுகளிலும், எல்லா வீடுகளிலும் தேவ பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பை நாங்கள் வரவேற்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் காண்பீங்கப்பா. சிறு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பச்சிளம் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும், முதியவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீங்க பாதுகாக்கலனா எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கிருந்து வராது. ஹalleluya. சாத்துரை சுற்றியுள்ள எல்லா கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிராமத்திலும் உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும், உம்முடைய தயவுகளை நடத்தட்டும். இந்த வாதையில் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பீராக. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் இல்லாமா ஆண்டவரே? எங்கள் சபையின் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக, இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக, உம்முடைய நாமத்தை அறிந்து, உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிற, உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எல்லா குடும்பங்களிலும் இருப்பதாக, உம்முடைய தயவு எல்லா குடும்பங்களிலும் இருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் எல்லா குடும்பங்களிலும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. சொல்லலாமா? இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறோமா? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். இதுவே நம்முடைய நம்பிக்கை. கமான் பாடலாமா? என்னால் என்னை நான் தந்து விட்டேன். மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவைகள் நிறைவாக்கு
தருவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார். தேவையை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். இதுதான் நம்முடைய விசுவாசம். சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். நாள் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் இயேசையா. மாலெல்லாம் கூடும் என்று ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்புகிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் இயேசுவே. மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். உம்மை நான் நம்பி உள்ளேன். நம்புறோமா? நம்பிக்கையோடு சொல்லலாமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன் இயேசுவே. பாதத்தில் இறக்கி வைத்தேன். பாடி ஆராதிக்கலாமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். அல்லாஹ் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். என் முன்னே நிறுத்தி உள்ளேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் தேவையானது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக கூடி அவரை ஆராதிக்க முடியவில்லை. இந்த நாட்களில் நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து நம்முடைய விசுவாசத்தை நாம் உயிர்ப்பிக்க பலப்படுத்த முடியவில்லை. ஆனால் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த மனிதன் ஜெபித்தது போல, அன்றைக்கு சீஷர்கள் ஜெபித்தது போல எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும். உம்முடைய வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தை, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மீது உள்ள விசுவாசத்தை ஆண்டவரே
எங்க விசுவாசிகள், எங்கள் ஆண்டவரே சபை மக்கள் ஒருவரும் ஆண்டவரே நீர் துவக்கின அந்த விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி, நீர் துவக்கின அந்த விசுவாசத்தை இழந்து விடாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லி ஜெபம்லாம், விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தில் வளர நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தில் ஆண்டவரே அதிகமாய் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. இடுக்கண் மத்தியிலும், கட்டுகள் மத்தியிலும், இருளின் மத்தியிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற விசுவாசம் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே கட்டுகள் மத்தியிலும் சந்தோஷமா இருந்து அநேகரை பார்த்து சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிற விசுவாசம் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தைகள் அதிகமாய் பெருகத்தக்கதான ஆண்டவரே வார்த்தையின் மீது உள்ள விசுவாசம் எங்களில் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ தந்த அதிகாரத்தின்படி செய்து ஆண்டவரே மரித்தோரை உயிர்த்தெழ பண்ணுகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற விசுவாசம் எங்களில் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை பெருக பண்ணும், விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. விசுவாசம் தான் உங்களை நேசிக்க வைக்குமே, விசுவாசம் தான் நீ தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வைக்குமே, விசுவாசம் தான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள செய்யுமே ஆண்டவரே. விசுவாச வீரர்களை போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உமக்காக வைராக்கியமாக நிற்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக எல்லா பெரிய பெரிய பட்டணங்களுக்காக ஜெபிக்கலாமா? சென்னை பட்டணத்திற்காக முக்கியமாக இந்த கொள்ளை நோய் அதிகமாக பரவி வருகிறதை பார்க்கிறோம், இறப்பின் செய்தி அதிகமாக நாம் கேட்கிறோம். ஹalleluya. தேவன் ஒரு அற்புதத்தை செய்யாவிட்டால், தேவன் தம்முடைய ஜனங்களை தொடாவிட்டால், தேவன் தேசத்தின் மீது மனம் இறங்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு வேறு எங்கு இருந்தும் வராது. ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்தவரே, எல்லா பட்டணங்களுக்காக, எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா சிட்டிஸ்க்காக உமக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் உயிரோடு உயிருக்காக மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. மூச்சு திணறலினால் கஷ்டப்படுறவங்களுக்காக வருகிறோம். சிறு குழந்தைகள், பெரியவர்கள், வாலிபர்களுக்காக உமக்கு முன்பாக திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இரக்கம் காண்பிக்காவிட்டால், நீர் மனம் இறங்காவிட்டால் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமம் வர எங்கு இருந்து வராது ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் கேட்கலாமா? உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. ஒரு அற்புத சுகம் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இவரால் கூடாதது ஒன்றுமில்லை, இவரால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒருவேளை தனிப்பட்ட தேவைகளோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், சரீர சுகத்திற்கான தேவையாக இருக்கலாம். இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த ஒரே விசுவாசம் தான் இன்னும் அவரை நோக்கி நம்மை தேட வைக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, கடைசியாக இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சொல்லுங்க, இதை செய்ய வேண்டும், இந்த வழியிலே போக வேண்டும், இதை தெரிந்தெடுக்க வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும் என்ற தெளிவான உம்முடைய சத்தம் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எந்த பக்கம் போக வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறோம் ஆண்டவரே. எவைகளை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறோம். சொல்லி ஜெபமில்லாமா ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரே ஞானத்தை, அறிவை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணுமே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணுமே. எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் சத்தமும் வேணுமே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கிருபையாக, கிருபையாக இறங்குவீராக, கிருபையாக தயவு பாராட்டுவீராக, கிருபையாக இரக்கம் காண்பிப்பீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை நீ திறந்தருளுவீராக ஆண்டவரே. ஹalleluya. Oh glory, glory.
சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக தாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவரே, அடைக்கப்பட்ட எங்கள் சபைகள் எல்லாம் திறக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை உருவாக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். பல வாரங்களாக ஆண்டவரே எங்கள் சபைகளிலே நாங்கள் ஆராதிக்க முடியாத, சேர்ந்து எங்கேயும் கூடி ஆராதிக்க முடியாத, ஆண்டவரே உம்முடைய அன்பை தியானிக்க முடியாத, சேர்ந்து ஆண்டவரே தியானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரே அப்பா இவைகள் மாறத்தக்கதான சூழ்நிலை எங்களுக்கு உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே மறுபடியும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, விடுதலையோடு நாங்கள் கூடி வந்துமை ஆராதிக்கத்தக்கதான வழிவாசல்களை நீர் கிருபையாக திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எல்லாம் இல்லையே. விசுவாசம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு பதில் தருகிற ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சீக்கிரம் நாங்கள் இப்படிப்பட்ட சனிக்கிழமை காலையிலே உபவாசத்தோடு எங்கள் ஆலயத்திலே ஜெபிக்கிற நாட்கள், ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு இந்த ஜெபத்தில் கடந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியான நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அதிக சந்தோஷம் அடைகிறேன். ஒரு நாள் காலையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி கற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வுன்னு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று சொன்னது போல நித்தம் தேவனுடைய சமூகத்தை தேடவும் அவருடைய வல்லமையை நாடவும் நான் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை நினைவு கூற, செய்த நன்மைகளை நினைக்க, குறிப்பாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, கற்றுக் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை துதிப்போமாக. எனக்கு சரீரத்துக்கு தேவையான வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தைகளை நான் காத்து கொண்டேன், அவருடைய வார்த்தைகளை உட்கொண்டேன் என்று யோபு சொன்னது போல இந்த நாட்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நான் உட்கொள்வோமாக. இந்த காலை தியானத்திற்காக 2 பேதுருவில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் சுருக்கமாக நாம் நினைப்பூட்டுதலாக நாம் இதை தியானிக்க போகிறோம். பரிசுத்த பேதுரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஆக ஜெபம் பண்ணுவதற்கு மிகுந்த ஜாக்கிரதை தேவை. ஒரு கட்டத்தில் பேதுருவை ஆண்டவர், நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் என்னோடு கூட ஜெபம் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நித்திரை பண்ணினான் என்பதை நாம் வாசிக்கிறோம். 2வது முறை ஆண்டவர் தட்டி எழுப்பி, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் என்று சொன்ன பொழுதும் மறுபடியும் தூங்கினான். அதனால் அவன் சந்தித்த தோல்வி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை ஒருபோதும் மறக்க முடியாது. அதை அவர் நினைவு கூர்ந்து தான், நீங்கள் தெளிந்த புத்தியோடு இருந்து ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்க என்று ஜெபத்துக்கு ஜாக்கிரதையை அவர் சொல்லுகிறார். குறிப்பாக எல்லாவற்றுக்கும் முடிவான காலத்தில் வந்திருக்கிறோம், மிக மிக சமீபம். இந்த 2ஆம் நிருபத்தை
அவருடைய வருகையை நினைப்பூட்டி அவர் நமக்கு எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய சரீரம் அது கூடாரத்தை விட்டு சீக்கிரம் போகிறோம் என்ற அந்த நினைவில் தான் அந்த 1 அதிகாரம் 2 பேதுரு 1:14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது ஒரு நியாயம் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 13வது வசனத்தில் நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரம் நேரிடும் என்று அறிந்து, ஆகவே நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாகும்படி நான் பிரயத்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை முக்கியமான வார்த்தைகளாக தீர்க்க தரிசன வார்த்தைகளாக அவர் இங்கே எழுதுகிறார். அவர் நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் 3 அதிகாரம் 2வது வசனத்தில் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், 2வது இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளை நினைவு கூறும்படி நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஒன்று, ஏற்கனவே பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தை நினைவு கூற வேண்டும். 2வது, இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். 3வதாக, இந்த நிருபங்களினாலே உண்மையான மனதை நினைப்பூட்டி நான் எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். வேத வார்த்தை ஒன்றொன்றும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதே புஸ்தகம் 1 இந்த 2 பேர் 1:21 அவர் சொல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசின வார்த்தை. பரிசுத்த மனிதர்கள், பரிசுத்த ஸ்திரீகள் என்று அவர் 3:5 சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிருபத்தின் 2 பேர் 2:21 பரிசுத்த கற்பனைகள் என்று அவர் சொல்கிறார். ஆக இது பரிசுத்தமான கர்த்தருடைய வார்த்தை என்பதை நினைவு கூற வேண்டும். எழுதப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, 3 உலகத்தை அவர் இங்கே நினைப்பூட்டுகிறார். அவர் என்ன நினைப்பூட்டுகிறார்? முதலாவது 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை இன்னும் மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டுடைய வருகை எப்பொழுது என்று சந்தேகத்தோடு சோர்வோடு இருந்ததுனால அவர் ஏன் வரவில்லை என்பதை அவர் குறிப்பாக நினைப்பூட்டி எழுதும் பொழுது முதல் உலகத்தை நினைப்பூட்டுகிறார். அது என்ன உலகம்? நோவா காலத்தில் அழிந்ததான உலகம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலத்தினாலே அழிந்தது. அந்த உலகம் எதனாலே அழிந்தது? அநீதியினாலே பூமி நிறைந்திருந்தது. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், விற்றார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அவருடைய நினைவுகள் அக்கிரமமாக இருந்தது. அவர் மோசமான நடக்கையோடு காணப்பட்டார்கள். நித்தம் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த உலகத்தை ஏன் உண்டாக்கினேன், மனுஷனை ஏன் உண்டாக்கினேன் துக்கப்பட்டு பாவத்தின் முதிர்ச்சியினாலே உலகத்தை அழிக்கப்பட ஏதுவாக இருந்தது. அன்றைய உலகத்தில் அந்த காலகட்டத்தில் நோவா அவன் தேவனோடு சஞ்சரித்தான், உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்து ஒரு கட்டளை கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். நோவா அவருடைய குடும்பத்தில் உள்ள 8 பேர் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடந்ததுனால நீ ஒரு பேழையை உண்டாக்குவாயாக என்று சொல்லி பேழையை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ளே கர்த்தர் அவனை அடைத்து பிரவேசிக்க வைத்து அன்றைக்கு இருந்த உலகம் அழிந்தது. ஆனால் உத்தமனாய் நீதிமானாய் தேவனுடைய சஞ்சரித்த நோவா மூலான குடும்பம் 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். நோவாவின் மூலமாக புதிய உடன்படிக்கை பண்ணி மறுபடியும் தேவன் என்ன செய்தார்? ஒரு உலகத்தை ஆண்டவர் அவனுடைய காலத்தில் இருந்து திரும்ப 2வது முறையாக இந்த உலகத்தை சீர்படுத்தி வருகிறார். அந்த இனிய உலகத்தை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று சொல்லி வானவில்லை உடன்படிக்கையாக வைத்து இனி தண்ணீரால் ஜலத்தால் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டு கட்டளையிட்டார். 2வது இப்பொழுது இருக்கிறதான இந்த உலகம், இந்த உலகத்தை பற்றி 7வது வசனத்தில் 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது இருக்கிறதான அந்த உலகமும் இனி ஜலத்தில் அந்த உலகம் அழியாது, அது தேவ அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதே பகுதியில் சொல்லும் பொழுது அந்த இப்போ இருக்கிற உலகம் எப்படி அழியும் என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து போம், பூமியும் அதனுடைய கிரியைகளும் அழிந்து போம். இப்பொழுது இருக்கிறதான உலகமும் அக்கினியால் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது உலகம். அப்படியானால் இந்த கடைசி காலமோ நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷன் ஒரு காலத்தில் நடக்கும். அன்னைக்கு எப்படி புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டினார்கள், கட்டினார்கள், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் அழிக்கும் வரை, அழிந்து போக வரைக்கும் உணராது இருந்தது போல மனுஷன் ஒரு காலத்தில் நடக்கும். சோதம் கோமோரா பட்டணம் அழிக்கப்படுகிற காலங்களிலே லோத்தி நாட்கள் நடந்தது போல அன்னைக்கும் கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அந்த அக்கினி வந்து அனைவரையும் அழிக்க மட்டும் உணராது இருந்தார்கள். நான் வந்திருக்கிற கடைசி காலம். இன்றைக்கி ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு கொடிய காலங்கள். இன்றைய மனிதர்களும் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்களாக, தாய் தகப்பனை அடிக்கிறவர்களாக, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக, சுகபோக பிரியராக, நல்லோரையும் பகைக்கிறவர்களாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவராக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சொல்லப்பட்டது போன்ற காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய கொடிய ஆக்கினைக்கு, தேவ கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இனி வரக்கூடிய உலகம், அடுத்த ஒரு உலகம் வருகிறது, 3வது உலகம். அந்த உலகம் எப்படி என்பதை அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் 13வது வசனத்தில். இதே 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்படியானால் இனி இந்த ஏற்கனவே இருந்த ஒரு உலகம் அழிந்தது, இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இனி வெளிப்பட போகிற அந்த புதிய உலகம், அதனால் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நீதி வாசமாக இருக்கிற அந்த உலகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை ஏராளமாக கூறியிருந்தாலும் இந்த அதிகாரத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். நான் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? முதலாவது நான் ஆயத்தப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் 9வது வசனம். இந்த 9வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்கு தத்தத்தை குறித்து கர்த்தர் தாமதமாக இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆண்டுடைய வருகை தாமதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் மனம் திரும்ப, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அவர் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல் உலகத்தை ரட்சிப்பதற்கே ஆண்டு இந்த பூமிக்கு வந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒன்று யோவா எழுதின சுவிசேஷம் 3:17 சொன்னது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம்முடைய குமாரனை தந்தரடி அன்பு கூர்ந்தது போல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும்? முழுமையாக மனம் திரும்பணும். ஏற்கனவே மனம் திரும்பி இருக்கலாம், ஆனாலும் இன்னும் என்னென்ன விஷயத்தில் மனம் திரும்பணும்? எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆகவே என்னென்ன விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று யோபு கேட்டது போல, நான் என் எதிலே தவறினேன் எனக்கு தெரியப்படுத்தும். நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். நம்மை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து நான் என்னென்ன விஷயத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் என்று வேதம் சொல்லப்பட்டதில் மனம் திரும்பணும். முழுமையாக மனம் திரும்பணும். ஒரு குறையில்லாத வழிக்கு மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பும் போது ஆண்டுடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும். அது மட்டும் 2வது அவர் அங்கே சொல்லும் பொழுது, இந்த 3வது உலகத்துக்குள் ஒருவேளை நாம் உயிரோடு இருக்கும்போது கிறிஸ்து வந்தாலும் சரி, மரணத்துக்கு பிறகானாலும் சரி, அந்த புதிய வானம் புதிய பூமி அது எப்படிப்பட்ட உலகம் என்பதை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் அந்த புதிய வானம் புதிய பூமி, அந்த பரலோகம் அல்லது அந்த பரதீஸ் என்று சொல்லக்கூடிய
அந்த உலகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து அங்கே ஒரு அளவு நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 11வது வசனத்தில் 3:11 2வது சொல்லும் பொழுது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் அழிந்து போகிறதுனால எந்த அளவுக்கு நீ பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 14வது வசனத்தில் சொல்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் ஒரு பிழை கூட இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லுகிறதுனால ஒரு நாளும் ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து உமக்கு வேதனை உண்டாக்க வழி நடத்தியிருக்கா என்பதை பார்த்து நித்தியமான வழியில நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து தாவீது 17ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல ராக்காலத்தில் என் இருதயத்தை சோதித்து அதை ஆராய்ந்து பார்த்து புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல காணப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 4:4 சொல்கிறார், என்னிடத்தில் யாதொரு குற்றத்தை நான் அறியேன், அதனால் நீதிமான் அல்ல, அப்படியானால் யாதொரு குற்றத்தை அறியேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்பதை போல ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு காணப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் கர்த்தருடைய பந்தியை பற்றி எழுதி கொண்டு வரும்பொழுது, உலகத்தாரோடு நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறீர்கள், உலக மக்களோடு நாமும் ஆக்கினைக்குள்ளாக தண்டிக்கப்படாதபடிக்கு தேவனை சிட்சிக்கிறார். எதற்கு சிட்சிக்கிறார்? அவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே, அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு வர வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிட்சிக்கிறார். அதனால் கரை திரை ஒன்றும் இல்லாமல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அங்கே சபை எப்படி இருக்க வேண்டும், விசுவாச மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த கரையும் காணப்படக்கூடாது. துர்க்குணமோ பொல்லாப்பு எதிராதபடி நீங்கள் துப்புரவு உள்ளவர்களாய் உண்மையிலே காணப்பட வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் அங்கே சொல்லும் பொழுது பிலிப்பியர் 1:11 நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றுணமாக இருக்க வேண்டும் வேண்டுதல் செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இதனால் ஆண்டுடைய வருகைக்கு கரை திரையற்ற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அவன் தன்னை சுத்திகரித்து கொள்கிறான் என்று பரிசுத்த யோவான் சொன்னது போல காணப்பட வேண்டும். அதனால் எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அவையெல்லாம் கண்டுபிடித்து மனம் திரும்பணும். கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, 3வது முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். கடைசி வசனம் 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட வேண்டும். நான் வளர்வதற்கு இந்த வேத தியானமும் வேத வாசியமும் முக்கியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் அவர் சொல்கிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பலன் வாஞ்சையாக இருங்கள். அப்படியானால் வளருவதற்கு வேத வசனங்களுடைய வாஞ்சை. முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தேன்னா அவர் அங்கே அவர் சொல்லும் பொழுது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற காரியத்தையும் சொல்கிறார். சகல துர்க்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய துர்க்குணங்கள் சகல துர்க்குணம் நீங்குகிறது, சகலவித கபடங்கள் நீங்குகிறது, வஞ்சகங்கள் பொறாமை சகலவித புறம் கூறுதலெல்லாம்
ஒழிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த திருவசனமாக இந்த ஞான கண்ணாடியின் மீது நம்மை உற்று கவனித்து வசனம் என்ன சொல்கிறது, வசனத்தின்படி நான் அப்படியே இருக்கிறேன் ஒப்பிட்டு பார்த்து கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவர் எப்படி இருக்கிறாரோ தேறின எவன் தன் குருவை போல இருப்பான். இயேசுவை போல மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சி நமக்கு என்ன எவ்வளோ பெரிய உதவியை செய்யும்னா, அதில் அவர் சொல்லுகிறார், உலகத்தில் துர் உபதேசங்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறது. அந்த 16வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார், கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்கள் கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அப்படியானால் வேத புரட்டுகள் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. வசனத்தை தவறாக வியாக்கியம் பண்ணி ஜனங்களை கெட்டு போக பண்ண முடியும். அதனால் 17வது வசனத்தில், அதில் பிரியமானவர்களே, இவளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இப்படிலாம் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு துரு உபதேசத்துக்கு உங்களை விலகி தப்பித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் நாம் வளர்ந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். அப்படி வளர வேண்டும். நம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் கொடுத்த கண்டை போல வளருவீர்கள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் மிகுதியான நேரத்தை ஜபத்திலேயும் வேத தியானத்திலே செலவிடும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால் ஆண்டுடைய வருகை மிகவும் சீக்கிரம், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் வந்துவிட்டோம், கடைசி அமைப்பதில் வந்து விட்டோம், இதோ மனுஷகுமாரன் வருகிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தீவட்டி எரியத்தக்கதாக, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக, எப்பொழுதும் நம்முடைய விழிப்போடு காணப்படுவோம். விளக்கு எரியட்டும், அறை கட்டப்பட்டு இருக்கட்டும், ஆயத்தமனு பாதரட்சியை எப்பொழுது அணிந்து கொண்டு அவர் எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு காத்திருக்கிற ஒரு மனவாட்டியை போல காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு நாள் வளர்ந்து முன் செல்வோம், இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். இருக்கிற நாட்களில் ஆண்டோட வருகை அடுத்த மரணம் இடையிலே நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய நேரங்களை கர்த்தருக்காக செலவிட்டு அவருக்கு பிரயோஜனமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். சர்வல்லமுள்ள தேவனே, எங்கள் அன்பான பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இரட்சகராம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்கள் பாதப்படியில் வருகிறோம் ஐயா. இம்மட்டும் செய்த உதவிக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்படியெல்லாம் சம்பவிக்கப் போகிறபடியினால் நீங்கள் லௌகிய கவலைகளினாலும் இச்சைகளினாலும் நீங்கள் நிறைந்திராதபடிக்கு மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜோமணி விழித்திருங்கள் என்று ஆண்டு சொன்னதுனால இடைவிடாமல் தானியலைப் போல பரிசுத்தவான்களைப் போல உங்களைப் போல எப்பொழுதும் ஜெபத்தோடு கூட விழித்திருக்கும் அனுபவத்தை தருவீராக. ஜெப ஆவியினாலே விண்ணப்பத்தின் ஆவினை நிரப்புவீராக. சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் விண்ணப்ப வேண்டல் ஜெபத்தில் நாங்கள் விழித்திருந்து உறுதியாக தரித்து ஜெபிக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று தாவி சொன்னது போல உமது சாயலாக காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட விசுவாச மக்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ அவர்களும் கடந்த கால உலகம் அழிந்தது, இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, நீ வெளிப்பட போகிற புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், அந்த பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எதிலிருந்தெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ முழுமையாக மனம் திரும்ப ஆண்டவரே நாங்கள் காணப்பட உதவி செய்யும். கரை திரையற்ற பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த நடக்கை காணப்பட அனுகிரக செய்யும். உன்னுடைய வருகை ஆவலோடு காத்திருக்கிற, மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிற அனுபவத்தை தாரும். துரு உபதேசங்களுக்கு விலைக்கு காத்து கொள்வதற்கு, அறிகிற அறிவிலே அனுதினம் வளருவதற்கு
இந்த பரிசுத்த கற்பனை, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் பரிசுத்த மனுஷர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசித்து, ஆண்டவரே இந்த கண்ணாடியில், வேத கண்ணாடியிலே நாங்கள் பார்த்து உங்களுடைய சாயலை கண்டு கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவம் அடையும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. என்னுடைய மனதை தட்டி எழுப்பிவிடும். என்னை விடாமல் ஜெபிக்கணும். அந்தி சந்தி மத்தனை வேளை தியானம் பண்ணி முறையிடுகிறேன் என்று சொன்னது போல எப்போதும் ஜெப ஆவியோடு காணப்பட உதவி செய்யும். பிரச்சனைகளை கண்டோ சூழ்நிலை கண்டு பயப்படாதபடிக்கு இப்போ இருக்கிறதான இந்த நிலைமை இருந்தாலும் இது சீக்கிரம் மாறும். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, தைரியத்தை, ஞானத்தோடு உடைய பிள்ளைகள் உறுதியோடு காணப்பட உதவி செய்யும். கேட்டவர்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும். கையின் வேலைத்தில் அனைத்து பரிவுன ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். சுகவீனம் பலவீனமானவர்களை தொற்றறிவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர்